இஸ்ரேல் ஈரான் இடையிலான பதற்றம் அதிகரித்து அதன் தாக்கம் உலக அளவில் உணரப்பட துவங்கியுள்ள சூழலில் இந்தியாவிலும் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் குறித்து கவலைகள் எழுந்துள்ளன. இந்த நிலையில் மக்கள் எச்சரிக்கையுடன் தயாராக இருக்க வேண்டும் என்று நரேந்திர மோடி கூறியிருந்தார். ஆனால் இந்த அறிவுறுத்தலை தொடர்ந்து மக்களை தயாராக இருக்க சொல்லும் முன் அவர்களை காக்க அரசே தயாராக இருக்க வேண்டாமா என்ற கேள்வியை முன்வைத்து தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். தனது சமூக வலைதளமான எக்ஸ் பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள விரிவான பதிவில் preparedness cannot be outsourced to the people, prepared for what, leadership or its absence என்று துவங்கி அரசின் பொறுப்பை மக்களிடம் தள்ளிவிட முடியாது என வலியுறுத்தியிருக்கின்றார். அவர் கூறுவதில் கோவிட்-19 காலத்தில் இருந்தபோது மேற்காசிய போரின் தாக்கங்களுக்கும் முன்னெச்சரிக்கையுடன் தயாராக இருக்க வேண்டும் என்பது சரிதான். ஆனால் அந்த தயாரிப்பை ஒருங்கிணைப்பதும் மக்களின் நலனை காக்க தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதும் ஒன்றிய அரசின் கடமை என தெளிவுபடுத்தினார். மேலும் போரின் தாக்கம் தீவிரமடையும் முன்பே சிலிண்டர் தட்டுப்பாட்டை தவிர்க்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டியிருந்தது என குறிப்பிட்டார். வளைகுடா நாடுகளில் சிக்கியுள்ள தமிழர்களை பாதுகாப்பாக மீட்க வேண்டும், மின் நிலையங்களுக்கு வழங்கப்படும் எரிவாயு விநியோகம் கட்டுப்பாட்டுகளை தளர்த்த வேண்டும் போன்ற இப்படியான கோரிக்கைகளுடன் பிரதமருக்கு ஏற்கனவே கடிதம் எழுதியதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். அத்துடன் நிலைமையின் தீவிரத்தை மத்திய அரசுக்கு எடுத்துரைக்க எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் போராட்டம் நடத்தியதையும் அவர் நினைவுபடுத்தினார். ஆனால் அவற்றுக்கு பதிலாக எந்த தெளிவான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு தன்னிச்சையாக பல முன்னெச்சரிக்கைகள் நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் விளக்கியுள்ளார். உணவு உற்பத்தி நிறுவனங்கள் எல்பிஜிக்கு பதிலாக மின்சார அடுப்புகளை பயன்படுத்தும் பொழுது ஏற்படும் கூடுதல் மின்சார செலவுக்கு யூனிட் ஒன்றுக்கு ₹2 மானியம் வழங்கப்படுவதாக அறிவித்தது. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு மின்சார சாதனங்களை வாங்க மானியத்துடன் கூடிய கடன் உதவியும் வழங்கப்படுகின்றது. மேலும் தொழிற்சாலைகள் மாற்று எரிபொருட்களை பயன்படுத்துவதற்கு தேவையான அனுமதி நடைமுறைகள் எளிமைப்படுத்தப்பட உள்ளன. உணவகங்கள் மூடப்பட்ட நேரத்திலும் விவசாயிகள் பாதிக்கப்படாமல் இருக்க 194 உழவர் சந்தைகளில் காய்கறிகள் மற்றும் பழங்களை எந்த தடையும் இன்றி விற்பனை செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய நடவடிக்கைகள் அனைத்தும் மாநில அரசு தனது பொறுப்பை உணர்ந்து செயல்படுவதை காட்டுகின்றன என்று மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டிருந்தார். மேலும் இத்தனைக்கும் பிறகு மக்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துவது மட்டுமே ஒன்றிய அரசின் நடவடிக்கையாக இருக்க முடியாது. மக்களை தயாராக இருக்க சொல்லும் முன் அவர்களை காக்க நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா என்ற கேள்வி எழுப்பினார். மேற்காசிய போரின் தாக்குதல்களில் இருந்து இந்திய மக்களை பாதுகாக்க ஒன்றிய அரசு எவ்வாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துள்ளது என்ற கேள்வி இப்பொழுது நாட்டின் பொது கேள்வியாகவே மாறியுள்ளது. இறுதியாக சொல்ல வேண்டுமானால் இப்பொழுது மக்கள் கேட்பது ஒன்றுதான், நம்மை காக்க பிரதமர் தயாராக இருக்கிறாரா என்ற அவரது பதிவை முடித்துள்ளார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.